இன்றைக்கி வயலில் நெல் அறுவடை பண்ணுறாங்க. அதை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய மிஷின் இல்லையா, இதனால் வந்துட்டு சைட்லலாம் நல்லா அறுக்க முடியாது. அதனால் எல்லா பக்கமும் ஓரமாக இருக்கிறத மட்டும் கையிலே அறுத்துடுவாங்க. அறுத்துட்டு அதை கொஞ்சம் தாள் கட்டுன்னு சொல்லுவாங்க. நாற்று எல்லாமே கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக அது மாதிரி அறுத்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிஷினை லைனாக வந்து ஒன்று கொஞ்சமாக அறுத்துட்டே இருக்கணும். முன்னாடி நல்லா பிளேடு மாதிரி இருக்குது சூப்பராக. ஆனால் நல்ல ஒரு பெரிய கண்டுபிடிச்சதா இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சவங்க எல்லாமே லேசி பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா லேசி பீப்புள் ஆல் ஆல்வேஸ் கிரியேட்டிவ் இல்லையா. யாரெல்லாம் சோம்பேறியாக உட்காந்து இது எப்படி நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணாமல் எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டுபிடிச்சது தான் இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ பெரிய மிஷின் பாருங்கள். அந்த மிஷினில் முன்னாடி அறுவடை பண்ணும், பின்னாடி அந்த வைக்கோல் எல்லாமே கொட்டிடும். அந்த வைக்கோல் எல்லாமே கொட்டினது எல்லாமே ஒரு பெரிய போர் மாதிரி போட்டுட்டு அதை மாட்டுக்கு போடுவாங்க எல்லா நேரமும். அதுதான் மாட்டோட சாப்பாடு. மேலே நெல் கொட்டும். அழகாக எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கே நெல் கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு மிஷினில் நெல்லை கொட்டிடலாம். சப்போஸ் நிறைய இடத்துல வர முடியாது, அந்த இடத்துக்கெல்லாமே டிராக்டரில் நெல் கொட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. இதெல்லாமே கொட்டி முடிச்சதுக்கப்புறம் க்ளீனாக அந்த ஹோலில் இருக்கிற நெல்லையும் டிரைவரே க்ளீன் பண்ணி எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அங்கேயும் வைக்கோல் வச்சு நல்லா உள்ளே வச்சிடறாரு. ஏன்னா எதுவும் உள்ளே போகக்கூடாதுன்னு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது வயல் ஃபுல்லாக வைக்கோல் தான்.